welcome to the new episode of my life. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு தான் கவர் பண்ணி vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் ஹாலிடேஸ் விட்டோடனே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் பொங்கலுக்காக. ஸோ அதுதான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். குயிக்காக பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் கிளம்புறோம். ஸோ இது வந்துட்டு எனக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எங்கள் காலேஜில் வந்து சாரீ எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ செட் சாரீ எடுத்திருந்தேன். பட் நான் காலேஜுக்கு போகல அன்றைக்கி பர்டிகுலர் டேயில், பிகாஸ் நாங்கள் ஊருக்கு போகிறனால. ஸோ இதை குயிக்காக இப்போ பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த கிளிப் வந்துட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் எடுத்தது தான். பட் இதை வந்து நான் சென்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூட்டியாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதை அப்படியே பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது தான். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ருந்தோம். சரவணன் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைலே இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, அண்ட் எங்களுக்கு ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் வருமா, ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு 10 o'clock தான் ட்ரெயினாக ரொம்பவே டைம் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். அண்ட் இது ரயில்வே ஸ்டேஷனில் நான் மங்கி வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. ஸோ சும்மா இதனால அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் 10க்கு இங்கேருந்து ட்ரெயின் ஏறினால் வந்துட்டு 6 PM நியர்லி தான் வந்துட்டு ஊருக்கே ரீச் ஆகுவோமா. ஸோ கொஞ்சம் இன்பிட்வீன் கேப்ஸில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். ஸோ அதனால் ஓகே எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒன்றே எல்லாமே எடிட் பண்ணி அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் பாட்டி வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அண்ட் நான் அன்றைக்கே வந்துட்டு நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம், பொங்கல் ஷாப்பிங். ஸோ அதுக்கு நாங்கள் சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ இங்கேருந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அண்ட் அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, சாரீஸ் எல்லாமே. ஸோ கொஞ்சம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட்டு சாரீ பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்துட்டு குர்த்திஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டாய்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வந்துட்டே போயிட்டு இருந்துச்சு, கிளாஷ் ஆகிட்டு. ஐயோ அழகாக இருக்குது. அன்றைக்கி ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அண்ட் அதுலேருந்து நெக்ஸ்ட் டேலேருந்து தான் விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இங்கே வந்து. ஸோ அதனால் அண்ட் அன்றைக்கி நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்னு ஒரு குட்டி ஷாப்பிங்கால் பார்த்துட்டு வந்துடுங்க. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதில் நான் ஆக்சுவலி இந்த தோரணம் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தோரணம். ஸோ இது வந்துட்டு 2 வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி 2 தோரணம் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நான் முன்னாடிலேருந்தே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆன்லைன்லலாம் செக் பண்ணுறப்போ பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு தோரணம் வந்துட்டு அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தேன். ஸோ அங்கே போயிருந்தப்போ இது வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 2 வரும். நான் செட் ஆஃப் 2 வாங்கியிருக்கேன். ஸோ 2 வாலில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ என்னோடய கசின்ஸ்க்குமே கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். நேற்று நான் ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அப்போ இந்த குட்டி டாய் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஆக்சுவலி ஒரு ஜீப் மாதிரி. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா, சரி அவனுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அழகாக இருந்துச்சு, ஆர்மி ஜீப் மாதிரி. வந்துட்டு பர்த்டே வருதா, ஸோ அவனுக்காக இந்த 2 பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது 2மே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருந்துச்சு. வாங்கியிருக்கேன், இது எதுக்கு வாங்கினே தெரில, க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா என் அக்கா போனேன் அண்ட் எனக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. குட்டி கசின்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் மாதிரி நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் 2 அண்ட் இந்த ஒரு க்யூட்டான கிளிப்புமே வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் செட் மட்டும் வாங்கியிருந்தேன். குட்டி ஷாப்பிங் மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ இருக்குது. சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் வைப் கொடுத்துச்சு. அது பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரமாக அதுலேயே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தேன், அழகாக இருக்குது அப்படின்னு. அண்ட் இங்கே பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் டே பொங்கல். அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே வந்துட்டு கோலம்லாம் போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி டின்னர் முடிச்சுட்டு அகெயின் வந்துட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் தான் கோலம் போட போகிறேன். ஆக்சுவலி இந்த கலர் பொடிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சலை பெட்டியில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ தட் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும்ல. ஸோ அதனால் அண்ட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச கோலம் இந்த ஒன்று தான். எப்பயுமே இதை வச்சு தான் சமாளிச்சிட்ருக்கேன். இன்னும் நிறைய வந்துட்டு கோலம்லாம் கற்றுக்கணும், பட் வரமாட்டுது, அதுதான். ஸோ அதனால் நான் இது தான் வந்து சிம்பிளாக போட்டிருந்தேன். இதுவுமே ஒரு பானை வச்சுட்டு போட்டு முடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொல்கிறதுக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஓகே, பார்க்கலாம். அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டே வந்து ஸ்லோவாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போச்சு. ஆக்சுவலி இதுதான் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட். இது வந்து நான் சென்னை சில்க்ஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ குயிக்காக கெட் ரெடி ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஷூட் பண்ணேன். ரொம்பலாம் எதுவுமே பண்ணிக்கல. அன்றைக்கி அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு நானும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு தூங்கினேன். பார்த்தா ரொம்ப நல்லா தூங்கிட்டேன் போல். 6 o'clock தான் எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு குயிக்காக பெட்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, அன்றைக்கி ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன்னா எனக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ டீ போட்டு அப்படியே குடிக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் ரீசெண்ட் டேஸாக நான் வீடியோ போட்டிருக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்வீட்டாக வருது. நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்க, உங்கள் வீடியோக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிலாம் வருதா. எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு கமெண்ட்டும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் மெயின் ரீசன் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த காரணமே உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க எடிட்டிங்க்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் VLLO அண்ட் InShot ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் வீடியோ எடிட்டிங்க்கு. அண்ட் தம்ப்நெயிலுக்கு வந்துட்டு கேன்வா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பால்கனிலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் ஆல்சோ அப்படியே ட்ரீஸ்க்கு எல்லாமே வாட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு.
அன்றைக்கி எனக்கு எழுத வேண்டிய ஒர்க்குமே இருந்துச்சு. எங்கள் காலேஜில் வந்துட்டு ரெக்கார்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, எழுதிட்டு வர சொல்லியிருந்து. ஸோ அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. லீவ்லேயுமாடா கொடுப்பீங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி காலேஜில் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் ஹெவியாக இருக்கிறனால தான் வீடியோஸ் ரெகுலராக போடுறதில்ல. பட் கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நானும் என்னோடய ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு பூஜை ரொட்டீன் பண்ண வந்துட்டேன். அண்ட் அவ்வளோதான், நம்மளும் இந்த வீடியோவோட எண்ட்க்கு வந்துட்டோம். அண்ட் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை யாராச்சும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் see you in the next video. Bye bye.